ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். அமெரிக்காவின் மிக முக்கிய மற்றும் பலத்த பாதுகாப்பு நிறைந்த பகுதியான வாஷிங்டனில் உள்ள வெள்ளை மாளிகைக்கு அருகே அண்மையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்தும் இருக்கின்றது. சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்திகளின்படி நேற்று பிற்பகல் வெள்ளை மாளிகையில் பிரதான பாதுகாப்பு வளையத்துக்கு மிக அருகாமையில் உள்ள வீதியொன்றில் நபர் ஒருவர் துப்பாக்கிச் சூடு நடத்தியும் இருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த ரகசிய உளவுத்துறை மற்றும் அதிரடி போலீஸ் குழுக்கள் உடனடியாக செயற்பட்டு துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபரை நோக்கி தாக்குதல் நடத்தியும் இருக்கின்றனர். இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த 21 வயதான நசீர் ஃபெஸ்ட் என்ற இளைஞரானவர் உடனடியாக மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் இருக்கின்றார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக பாதுகாப்பு பிரிவினர் உறுதிப்படுத்தியும் இருக்கின்றனர். இந்த துப்பாக்கிச் சம்பரின் போது அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் தரப்பில் மேலும் ஒரு நபர் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக பாதுகாப்பு படை அதிகாரிகள் எவருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை. இந்த சம்பவமானது நிகழ்ந்த காலகட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்குள் இருந்ததாக ஊடக அறிக்கை தெரிவிக்கின்றது. தாக்குதலை தொடர்ந்து வெள்ளை மாளிகையை சுற்றியுள்ள அனைத்து வீதிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டு ஒட்டுமொத்த வளாகத்தின் பாதுகாப்பும் உச்சகட்டமாக பலப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது. வெள்ளை மாளிகை அல்லது அமெரிக்க அதிபர்களை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் செய்யப்படுவது இது முதல் முறையல்ல. அமெரிக்க வரலாற்றில் இதற்கு முன்னரும் பல அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் அரங்கேறியும் இருக்கின்றது. அமெரிக்க வரலாற்றில் மிக மோசமான அதிபர் மீதான துப்பாக்கிச் சூடுகளில் ஒன்று 1980களில் நிகழ்ந்துள்ளது. 1981ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 30 அன்று அப்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரீகன் வாஷிங்டன் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டலுக்கு வெளியே வைத்து துப்பாக்கிச் சூடு ஒரு குறிப்பிட்ட நபரால் நிகழ்த்தப்பட்டும் இருக்கின்றது. அதிபரின் மார்பில் தோட்டா பாய்ந்த போதிலும் அவர் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் உயிர் தப்பியும் இருக்கின்றார். இந்த தாக்குதலில் ட்ரீகன் செய்தி தொடர்பாளர் ஜேம்ஸ் பிராடி உட்பட மேலும் 3 படுகாயமடைந்தும் இருக்கின்றனர். 1994ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ராங் ஜூர்ஜின் என்ற நபர் சிறிய ரக விமானம் ஒன்றை திருடி நள்ளிரவில் வெள்ளை மாளிகையின் தெற்கு புல்வெளியின் மோத செய்தும் இருக்கின்றார். இந்த விபத்தில் அவரே உயிரிழந்தும் இருக்கின்றார். அப்போதைய அதிபர் பில் கிளின்டன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த நேரத்தில் வெள்ளை மாளிகையில் இருக்கவில்லை. இந்த விபத்தில் அவரே உயிரிழந்தும் இருக்கின்றார். அதிர்ஷ்டவசமாக அப்போதைய அதிபர் பில் கிளின்டன் மற்றும் அவரது குடும்பத்தினர் அந்த நேரத்தில் வெள்ளை மாளிகையில் இருக்கவில்லை. 1994 அக்டோபர் பிரான்சிஸ்கோ மார்டின் என்ற நபர் வெள்ளை மாளிகையில் வடக்கு வேலிக்கு வெளியில் இருந்து செமி ஆட்டோமேட்டிக் துப்பாக்கியால் 29 முறை சுட்டார். அப்போது சுற்றுலா பயணிகள் பலர் அங்கிருந்தனர். அதிபர் கிளின்டன் உள்ளே இருந்த போதிலும் யாரும் காயம் ஏற்படவில்லை. 2011 நவம்பர் அன்று 21 வயது இளைஞரால் வெள்ளை மாளிகையை நோக்கி AK-47 ரக துப்பாக்கியினால் பலமுறை சுடப்பட்டும் இருக்கின்றது. அதில் வெள்ளை மாளிகையில் ஜன்னல் கண்ணாடி ஒன்றின் தோட்டா பாய்ந்தது. அப்போதைய அதிபர் பராக் ஒபாமா அங்கிருக்கவில்லை. பின்னர் அந்த நபர் கைது செய்யப்பட்டு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டும் இருந்தது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது முந்தைய தேர்தல் பிரச்சாரங்களின் போது ஆட்சி காலங்களில் பல்வேறு அச்சுறுத்தல்களை சந்தித்தும் இருக்கின்றார். குறிப்பாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிக் கொண்டிருந்த போது தாமஸ் மேத்யூ என்ற 20 வயது இளைஞர் கூரையின் மேலிருந்து ட்ரம்பை நோக்கி துப்பாக்கியால் சுட்டும் இருக்கின்றார். இந்த தாக்குதலில் டொனால்ட் ட்ரம்பின் வலது காதில் காயம் ஏற்பட்டது. மேலும் கூட்டத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்தும் இருக்கின்றார். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் சம்பவ இடத்திலே பாதுகாப்பு படையினரால் சுட்டு கொல்லப்பட்டும் இருந்தார். அமெரிக்க அதிபரின் அதிகாரப்பூர்வ இல்லமான வெள்ளை மாளிகை உலகிலே மிக கடுமையான பாதுகாப்பை கொண்ட இடமாக கருதப்படுகின்றது. இருப்பினும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், தீவிரவாத எண்ணம் கொண்டவர்கள் மற்றும் அரசியல் பழிவாங்கல் நினைப்பவர்களால் தொடர்ச்சியாக இத்தகைய அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றது. தற்போது நசீர் ஃபெஸ்ட் என்பவரால் நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் பின்னணி என்ன? இது ஏதேனும் அரசியல் சதி அல்லது குழுக்கள் உள்ளதா என்பது குறித்து அமெரிக்காவின்
FBI மற்றும் ரகசிய உளவுத்துறையினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அமெரிக்கா மட்டுமன்றி சர்வதேச ரீதியாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அடுத்ததாக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் நிலவி வரும் போர் சூழலில் இரு நாடுகளும் மாறி மாறி உள்கட்டமைப்புகள் மற்றும் முக்கிய பகுதிகள் மீது தீவிரமான தாக்குதல்களை தொடுத்து வருகின்றன. இந்த வரிசையில் கிழக்கு உக்ரைன் ரஷ்யா ஆக்கிரமிப்பு பகுதியில் உள்ள மாணவர் விடுதி ஒன்றின் மீது உக்ரைன் நடத்தியதாக கூறப்படும் கொடூரமான தாக்குதல் தற்போது சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. அந்த பிராந்தியத்தில் உள்ள ஒரு விடுதியில் இரவு முழுவதும் நீடித்த இந்த கொடூர தாக்குதல் 18 பேர் கொடூரமாக கொல்லப்பட்டதாக ரஷ்யாவின் அவசர நிலை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தும் இருக்கின்றது. மேலும் 42 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் இடிந்து விழுந்த கட்டிட இடிபாடுக்கு அடியில் 3 பேர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்பட்டும் இருக்கின்றது. ரஷ்யாவின் இந்த அரசு தொலைக்காட்சி தாக்குதலில் காயமடைந்த 19 வயது மாணவியான டயானா என்பவரின் நிலை வெளிப்படுத்தியதுடன் கான்கிரீட் பலகை தாக்கியதில் அவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதாக சொல்லியும் இருக்கின்றது. இருப்பினும் மாஸ்கோவால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் நபர்களில் கைப்படங்களோ அல்லது அது தொடர்பான காணொலிகளோ இதுவரை ஊடகங்களில் அதிகாரப்பூர்வமாக காட்டப்படவில்லை. இந்த தாக்குதலுக்கு பொருத்தமான மற்றும் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் தற்போது ராணுவத்துக்கு உத்தரவிட்டும் இருக்கின்றார். இந்த தாக்குதல் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் முற்றிலும் முரண்பட்ட கருத்துக்களை முன்வைத்து வருகின்றது. ரஷ்யாவின் ரூபிகான் ஆளில்லா விமான ராணுவ பிரிவின் தலைமையகத்திலேயே தாங்கள் குறிவைத்து தாக்கியதாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்தும் இருக்கின்றது. இந்த சிறப்பு ஆளில்லா விமான விரிவை சேர்ந்த போராளிகள் உக்ரைனில் உள்ள பொதுமக்கள் மற்றும் பொது உள்கட்டமைப்புகள் மீது தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருவதால் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் நெறிமுறைகள் மற்றும் போரின் சட்டங்களுக்கு உட்பட்டே ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் இந்த வசதி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக உக்ரைன் வாதிடுகின்றது. ஆனால் மாஸ்கோவில் உள்ள தனது கிரெம்ளின் இல்லத்தில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் பேசிய விளாடிமிர் புடின் தாக்குதலுக்குள்ளான கட்டிடத்தின் அருகில் எந்தவித ராணுவ வசதிகளோ உளவுத்துறை அமைப்புகளோ அல்லது அது தொடர்பான சேவைகளோ இல்லை என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டும் இருக்கின்றார். ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அல்லது மின்னணு போர் அமைப்புகளால் திசை திருப்பப்பட்ட வெடிமருந்துகள் மாறுதலாக அந்த கட்டிடத்தை நோக்கி தாக்கின என்று கூறுவதற்கு முற்றிலும் அடிப்படை இல்லை என்று அவர் திட்டவட்டமாக மறுத்தும் இருக்கின்றார். 16 ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி உக்ரைன் இந்த தாக்குதலை 3 கட்டங்களாக நடத்தியுள்ளதாக குறிப்பிட்ட புடின் இதற்கு பதிலடி கொடுப்பது எப்படி என்பது குறித்து திட்டவட்டமாக தயாரிக்கும் ஒரு ராணுவத்துக்கு அவசர உத்தரவு பிறப்பித்தும் இருக்கின்றார். இந்த நகரை தீவிர சனிக்கிழமை அதிகாலையில் ரஷ்யாவில் கருங்கடல் துறைமுக நகரான எண்ணெய் கிடங்கு ஒன்றின் மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதலை நடத்தியும் இருக்கின்றது. இந்த ட்ரோன்களிலிருந்து கீழே விழுந்த பாகங்கள் எரிபொருள் முனையம் ஒன்றில் ஏற்படுத்தியதில் 2 காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டும் இருக்கின்றனர். தெற்கு கிராஸ்டர் பிராந்தியத்தில் பொது தலைமையகம் பல தொழில்நுட்ப நிர்வாக கட்டிடங்களில் தீப்பிடித்ததை உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. இதன் வடக்கே உள்ள அனபா துறைமுக நகரத்திலும் உக்ரைன் ஆளில்லா விமானங்கள் ஊடுருவி தனியார் வீடுகளுக்கு சேதத்தை ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியும் இருக்கின்றது. இதற்கு முன்னதாக வியாழக்கிழமையன்று உக்ரைனின் தெற்கு பிராந்தியத்தில் ரஷ்யா கைப்பற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவையான FSB-யின் வலைத்தளத்தை தாங்கள் தாக்கியதாக குறிப்பிடப்பட்டும் இருக்கின்றது. இந்த தாக்குதலில் சுமார் 100 ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்கள் கொல்லப்பட்டும் இருக்கின்றனர் அல்லது காயமடைந்து என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இந்த விடயங்களானது எவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.